ஓகே ராமகிருஷ்ணன், உங்க அர்த்தத்தில் ஆரம்பிங்க. தேங்க்யூ சார். அதான் நம்ம எப்பயுமே ஸ்கூல் ஜோக்கோட தான் ஆரம்பிக்கிறது இல்லையா? அப்படியே தான் எல்லா இடத்துக்கும் போகிறது. ஏன்னா நகைச்சுவை வந்து ரொம்ப அங்கே தான் பசங்கிட்ட தான் அப்படி பேச்சு பேசுவாங்க. சயின்ஸ் வாத்தியார் போயிருக்காரு, கிளாஸில் போய் பாடம் நடத்திட்டு இருந்திருக்காரு. நியூட்டன்ஸ் 3ஆம் விதி தெரியுமில்ல நமக்கு, நியூட்டன்ஸ் தேர்லா. எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கு நிகரான எதிர்ப்பதம் செயல் இருக்கு அப்படின்னு இருக்காரு. நம்ம போய் எந்திரிச்சிருக்கான், சார் நீங்க சொல்றது பொய் சார் இருக்கான். ஏன்டா அப்படின்றாரு. நான் தான் செகண்ட் பெஞ்ச் ஷீலாவை பார்க்குறேன், அவனை திரும்பியே பார்க்க மாட்டாளே அப்படின்னு இருக்கான். ஒரு விதியை போட்டு மாற்றிக்குவாங்க நம்ம பேருங்க. அதாவது நம்ம பசங்க சரி காதலை பற்றி பேசினாதான் குஷியாகிறாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கேட்டிருக்காரு, டே குமாரே, ஷாஜகான் தாஜ்மஹாலை ஏன் கட்டினாரு அப்படின்றாரு. ஏன்னா முன்னாடி தாஜ்மஹால் இல்லை அதனால பேசிட்டு இருக்காரு. தாஜ்மஹால் வந்து ஒரு உலக அதிசயத்தில் ஒன்று. இப்போ பார்த்தோன்னு வச்சுக்கேன், தாஜ்மஹால் வந்து நிறம் மங்கிக்கிட்டே வருது இல்லையா? தாஜ்மஹாலுக்கு பெயிண்ட் அடிச்சா என்னவாகும்? நம்ம போய் எந்திரிச்சு செலவாகும் அப்படின்ட்டான். என்ன பண்ண, நம்ம வீட்டில் பெரியவங்க யாராவது இருப்பாங்க, அவங்கள தான் போய் சின்ன பசங்க வம்பிழுக்கிறது. தாத்தா கூப்பிட்டுருக்காரு பேரனை, டேய் உன் வயசுலலாம் நான் கோயிலுக்குள்ளான்னு சுற்றிட்டு இருப்பேன் தெரியுமா அப்படின்னு இருக்காரு. இவன் சொல்லிக்க, நாங்கள் மட்டும் நக்மா நமிதா நயன்தாரான்ட்டு கோயிலை கட்டி கும்பாபிஷேகமே பண்ணுறோம்யா. டேய் இப்படியா பேசுறது? நான்லாம் உன் வயசுல மோரை குடிச்சுட்டு கடலையை திம்பேன் அப்படின்னு இருக்காரு. இவன் சொல்லிக்க, நான் பீரை குடிச்சிட்டு கடலையை போடுவேன் பிள்ளைகளோட. ஏன் பெருசு பெருசு ரொம்ப டல்லா உட்காந்துருக்காரு. தாத்தா போயிருக்கான், ஏன் பெருசு இவ்வளவு டல்லா உட்காந்துருக்க? என்னடா பண்றது, விலைவாசி எல்லாம் கூடி போச்சு. ரேஷன் கார்டுல மண்ணெண்ணெய் விலை கூடுது, பால் கார்டுல பால் விலை கூடுது. எந்த கார்டுலயாவது ஏதாவது குறையுதாடா அப்படின்னு மட்டார்னு ஓடி போய், இங்க பாத்தியா ரேங்க் கார்டு, இதுல மார்க் குறையுதுல அப்படின்னு வாங்கி பார்த்துருக்காரு. ஏண்டா 8th விட்டு பிள்ளைய பாரு 90 மார்க் வாங்கியிருக்கு, நீ என்னடா பெயிலா இருக்க அப்படின்னு. அந்த பிள்ளைய பார்த்ததுனாலதான் நான் பெயிலா போனேன் அப்படின்னு. டேய் எதுலையாவது ஒரு சப்ஜெக்ட்லயாவது பாஸ் மார்க் வாங்கியிருக்காடா அப்படின்னு. பாஸ் மார்க் இல்லாட்டி என்ன டாஸ் மார்க் இருக்குல்ல அப்படின்னு. டேய் 3 வருஷம் காலேஜுக்கு போய் என்னத்தரா கத்துக்கிட்ட அப்படின்னு. நுர வராம பீர் ஊத்த கத்துக்கிட்டேன், புகை வராம சிகரெட் அடிக்க கத்துக்கிட்டேன், செருப்பு வராம சைட் அடிக்க கத்துக்கிட்டேனே அப்படின்னு. அதுவும் 2 வீட்டுக்கு போயிருக்கேன் பையன். போனோடனே நாய் குலைச்சிருக்கு. மாப்பிள்ள நாய் கடிக்குமாடா அப்படின்னு இருக்கான். குறைக்கிற நாய் இன்னைக்கும் கடிக்காது, அது உனக்கு தெரியும் எனக்கு தெரியும், நாய்க்கு தெரியுமாடா? உள்ள போனாங்க, டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிருக்காங்க. டாக்டர் சொல்லியிருக்காரு, ஏன்பா பார்வை நேரம் 2 to 4ன்னு போட்டிருக்கேன், இப்போ ஏன்பா வந்த? சார் எங்க வீட்டு நாய்க்கு படிக்க தெரியாது சார். ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்குறப்ப உள்ள கூப்பிட்டு போயிருக்காரு. கூப்பிட்டு போய் ஸ்டெதஸ்கோப்பை வச்சு மூச்சு நல்லா இழுத்து விடுங்க, இன்னும் நல்லா இழுத்து விடுங்க, இன்னும் நல்லா இழுத்து விடுங்க. என்ன தெரியுது? பக்கத்தில் இருக்கிற நர்ஸு ஃபாரின் சென்ட் போட்டிருக்குன்னு தெரியுது அப்படின்னு பேசுறது. வந்து பேஷண்ட் வந்து கேட்டிருக்கேன், ஏன் டாக்டர் எனக்கு 1 வருஷம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க, இப்போ வேணுமா வேற டாக்டருக்கு சஜஸ்ட் பண்ணுறீங்க, ஏன் உங்களோட ஒரு நல்ல டாக்டரா அப்படிங்க? அதெல்லாம் இல்லை, 1 வருஷம் நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தேன், வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு போயிட்டேன், வாடகை வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு இருக்காரு. இது வீடு கட்டுருக்கு. இந்த மாதிரி நகைச்சுவை வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும். இன்னும் சொல்ல போனோன்னா பெரிய விஷயங்கள்லாம் கொண்டு போய் நகைச்சுவையில் தான் நடக்க முடியும். யமன் வந்து சித்திரகுப்தனை கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்டு நீ வந்து கீழே போ, தப்பு செய்கிறவங்களோட நாக்கை மட்டும் அறுத்துட்டு வா அப்படின்னு இருக்காரு. சரிங்க கீழே வந்திருக்கான், எல்லா நாக்கையும் அறுத்துட்டு கொண்டு போய் வச்சிருக்கான். யமன் கேட்டிருக்காரு, அடிக்கடி துடிக்குதே இது யாரோட நாக்கு அப்படின்னு இருக்காரு. இது எதிர்கட்சிக்காரனோட நாக்கு. சரி எப்பயாவது துடிக்குதே இது யாரோட நாக்கு? இது கூட்டணி கட்சிக்காரனோட நாக்கு. இன்னுமே துடிக்காம அமைதியா இருக்கு, இது யாரோட நாக்கு அப்படின்னு. இதுதான் மக்களோட நாக்குன்னு நானா என்னைக்குமே அமைதியா இருக்கு. எப்பயுமே ஒரு சின்ன விஷயம் சொல்லி முடிப்போம். அதாவது சார், ஒரு துறவியும் அவரோட சிஷ்யனும் நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. நடந்து போயிட்டு இருந்தா அங்க ஒரு சேர்த்துக்கிட்டு ஒரு 16 வயசு பொண்ணு அப்படி அழகா நின்றுட்டு. ஆனா இவங்க போய் கேட்டிருக்காரு துறவி, எதுக்காகம்மா இங்கே நிற்கிற? இது வந்து சேரு, என்னால் கடந்து போக முடியாது, அதுக்காக தான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னா. இந்த துறவி என்ன பண்ணாராம், அந்த பெண்ணோட இடுப்பை பிடிச்சி தான் தோல் மேலே உட்கார வச்சு அந்த சேத்தை கடந்து போய் அந்த பக்கம் விட்டாராம். இது வந்து அந்த சிஷ்யன் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். பார்த்தவனால தாங்க முடியல, அப்படியே மனசுக்குள்ளே பொறுமிக்கிட்டே இருந்திருக்கான். இது என்ன கேட்கறது தெரியாது, ஏன்னா குருட்டையும் கேட்க முடியாதுல்ல. கேட்க முடியாமல் பொறுமிட்டே இருந்திருக்கான். ஆசிரமத்துக்கு வந்தோடனே கேட்டுவிட்டான், துறவி அவர்களே நீங்கள் வந்து ஒரு பிரம்மச்சாரி, என்னதான் இருந்தாலும் துறவரத்தை மேற்கொண்டவர், நீங்கள் எப்படி அந்த 16 வயசு பெண்ணை தொட்டு தூக்கலாம்? அப்படின்னா அந்த துறவி சொன்னாராம், நான் அந்த பெண்ணை அங்கேயே இறக்கி விட்டு வந்துட்டேன், ஆனா நீ இன்னும் அந்த பெண்ணை மனசுல சுமந்துகிட்டே இருக்கடான்னு சொல்லி முடிச்சாராம். தேவையில்லாத விஷயங்களை மனதில் போட்டு சுமந்து கொள்ளாதீர்கள், என்றும் மகிழ்ச்சியா இருங்கள். அந்த மகிழ்ச்சியை தருகிற ஒரு நிகழ்ச்சி நம்ம அசத்த போகுது யார் நிகழ்ச்சி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. வாங்க கருப்பசாமி, இன்னைக்கு என்ன பெர்ஃபார்ம் பண்ணி நீங்க அசத்த போறீங்க? சார் இன்னைக்கு கவிஞரையா வந்திருக்கிறதுனால வந்து திரைப்பட பாடல் ஒன்று நமது தமிழ் பாடநூலில் வந்து சிலபஸில் சேர்த்துருக்காங்க. அதில் தமிழ் ஆசிரியராக இருக்கிறவது மரியாதைக்குரிய நமது திருமுருக கிருபானந்த வாரியார் தான் வந்து ஒளியையும் சக்தியையும் யார் கையில் எடுக்கிறார்கள் என்பதை பொறுத்தே
அது மனிதர்களை காயப்படுத்தவா நேயப்படுத்தவா என்று தீர்மானிக்கப்படுகிறது. இந்த பாடல் வரிகள் வந்து திருமுருக கிருபானந்த வாரியார் கைக்கு போனதுனால அது எப்படி பக்தி பாடலா மாறுங்கிறதா இந்த கான்செப்ட். இதில் நிறைய மாணவர்கள் நம்மளுடைய நடிகர்கள் இருக்கிறாங்க. அந்த கிளாஸ்ல எப்படி இருக்குதான் கான்செப்ட் சார். நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்தேன், வந்த உடனே நீங்கள் சுத்த தமிழில் பேசுகிறீங்க. மகேஸ்வரிக்கு ஒன்றுமே புரியல, யோசிக்கிறா நம்ம பண்ணுற காம்பேரிங் மாதிரியே இல்லையே அப்படின்னு. ஏதோ ஸ்னேகன் வந்துட்டாருன்றதுக்காக சுத்த தமிழில் நீங்கள் பேசியிருக்கிறீங்க. நீங்கள் ஆரம்பிங்க. ஓகே சார். அரகரே சிவகுரு முருக இல்லாமல்ல எம்பெருமான் திருமுருகன் அருளாளதான் இந்த அருமையான ஒரு சித்தருடைய பாடல். அது ரவுடி சித்தர் எழுதின பாடல். அவர் தன்னுடைய பிற்காலத்தில் தன்னுடைய அடியார்கள் மன்னிக்கணும், அடியாட்கள் எப்படி வாழணும், இறைவனை பின்பற்றி வாழணுங்கிறதுக்காக எழுதின ஒரு பாட்டு. இது சாமி பாட்டுன்னு நிறைய பேர் தெரியாம, இது பக்தி பாட்டுன்னு தெரியாம குத்து பாட்டுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பாட்டு இன்னைக்கு நம்மளுடைய தமிழ் பாடத்துல சேர்ந்திருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்ன பாட்டுன்னு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. கட்டிப்பூடி கட்டிப்பூடிடா கண்ணாலா கட்டிப்பூடி கட்டிப்பூடிடா, எந்த இடத்தில் சுகமிகு அதிகம் கண்டுபிடிப்பேன், அந்த இடத்தில் நண்டு பிடிப்பேன். இப்படியான அந்த பாட்டு அருமையான பக்தி பாட்டு. என்ன சொல்லியிருக்கா? கட்டிப்பிடி கட்டிப்பிடி அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவனை பற்றி பிடி கட்டிப்பிடி, கண்ட இடத்தில் கட்டிப்பிடி. கபார் மேல இருந்து சாமி அப்படி கட்டி பிடிக்க முடியுமா? கண்ட படி, கண்களால் கண்ட அந்த படியில அப்படி பட்டி படி. அது அழகா உள்ளெடுத்து வச்சிருக்கா. நீல கண்டபடி அல்ல, நீல கண்டன்னா சாமி பேர் இல்ல, நீல அகண்டபடி. அப்பதானே விழுந்து கும்பிட நல்லா இருக்கும். அதுக்கு ஒரு அருமையான வரி. அதுல அந்த அடியாட்கள் அந்த ரவுடி சித்தர் பின்னாடி ரொம்ப நாள் இருக்குது காரணமா இருக்கு. எந்த வரி? எந்த இடத்தில் சுகமுக அதிகம். அடே அப்பா, எல்லா இடத்துலையும் கும்பிட முடியுமா? எந்த இடத்துல சுண்டல் மங்கள் தருவானோ அந்த பேர்ல சுகமிக அதிகம். அதான் எந்த இடத்தில் சுகமிக அதிகம் அந்த இடத்தை கண்டுபிடிப்பேன். ரொம்ப நாள் கழிச்சு சாகிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த 2 வரி எழுதினாரு. அதை கண்டுபிடிப்பேன், அந்த இடத்துல நண்டு பிடிப்பேன். அழகா சொன்னா நண்டு 8 பக்கமும் அப்படியே சுத்தி சுத்தி போகும். அப்படிதான் இறைவன் 8 திசையில இருந்து நம்மளை காக்க. அந்த இடத்துல இறைவனை நண்டு. அதான் இந்த இடத்தில் அந்த இடத்தை கண்டுபிடிப்பேன், நண்டு பிடிப்பேன். அருமையான பாட்டு இல்லையா தம்பி? இந்த பாட்டை இதே பக்தியோட சொல்லு. எப்ப தோணுமையா தெரியல தம்பி. நீ உதட்ட கடிச்சு உதட்டு வீங்க வச்சு தெரியுமா தெரியாதா? இந்த பாட்டை கேட்க வந்தேன். நான் ஏதோ குத்து பாட்டு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த பாட்டை எப்பயோ சுலபத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ நினச்சா அது எப்படி சொல்லுதுன்னே எனக்கு தெரியல. தம்பி சொல்ல தெரியலங்கிறதுக்கு இவ்வளோ பில்டப்பா உட்காரு. அப்படி இருக்கிற சமயத்தில் திடீர்னு ஒரு அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக ஒரு அம்மா வந்துட்டாங்க. அது பழம்பெரும் நடிகை மனோரம்மா சின்ன தம்பியை கூப்பிட்டு உள்ளு கிளாஸ்க்குள்ள வந்துட்டாங்க. வந்து ஐயா சாமி, நீங்க நல்ல தமிழ் வாத்தியார் நினைக்கிட்டாங்க, உங்களுக்கு சின்ன பேட்டை சேர்க்க விட்டேன். சின்ன தம்பி ஏதோ ஊருக்குள்ள 7:30 கட்டை 8:30 கட்டைன்னு சொல்லி பாடிக்கிட்டு இருந்தா ஐயா. இந்த பாட்டு சாமி பாட்டுன்னு நீங்க சொன்னதுனால நந்தினியோட சடங்குல போய் இந்த பாட்டை பாடியிருக்கா ஐயா. கட்டிப்பிடி கட்டிப்பிடின்னு சொல்லி 7 கட்டை 8 கட்டைன்னு பாடினவன அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து 10 கட்டை 15 கட்டை வச்சு அடிச்சிருக்காங்க ஐயா. தம்பி மேஜர் சுந்தரராஜன், என்ன தம்பி சிந்திக்கிட்டு இருக்க? எழுந்திரு. நாடு எத்தனையோ பாடல கேட்டிருக்கேன், ஆனா இந்த மாதிரி ஒரு பாடல் நான் கேட்டதே கிடையாது. அதை நினைச்சுதா பேய் வரது போய் இருக்கேன். அதுல புதவரி இருக்கே, கட்டிப்பிடி கட்டிப்பிடி, தட் மீன்ஸ் கேட்ச். அப்படி பிடிச்சி இதுக்கு முன்னாடி எத்தனையோ சாமிகளை கொடுத்துருக்கேன். ஆனா இது ஏதோ குத்துப்பாட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். தட் இஸ் நாட் குத்துப்பாட்டு. இது உண்மைக்கே ரசத்திலே இது வந்து கடவுளை வணங்குறதுக்கான பக்தி பாட்டு தான். அது எந்த இடம்னு சொல்லி கண்டுபிடிக்கும். அதை விட எந்த இடத்தில் சுகமு அதிகம் அந்த இடத்த கண்டுபிடிப்புன்னு சொன்னீங்களே, which is the best place for this. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். இப்படி நீங்க ஒவ்வொரு விஷயத்தை சொல்றதை பார்த்தா இனிமே என் வீட்டில் இருக்கிற காலிங் பெல்ல உதக்கொண்டு இந்த பாட்டத்தை வைக்கல நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்துருச்சுன்னா நான் இந்த மாதிரி 8ஆம் கிளாஸ்ல 8 வருஷம் ஃபெயில் ஆகிருக்க மாட்டேன். இது ரொம்ப லேட்டுன்னு சொல்லி நான் சொல்றேன். வந்து தம்பி பரவாயில்ல. டிஎஸ் பாலையா என்னப்பா பாத்துக்கிட்டு இருக்க? நான் மெய் மறந்து அந்த பாட்டை ஜாமி பாட்டு நினைச்சு பாடிக்கிட்டு இருக்கேன். இந்த சமயத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க, யாரும் டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க. நான் இதை பல வருஷத்துக்கு முன்னாடியாவும் கோவில்கள் நான் பாடியிருக்கேன். எந்த பிள்ளைங்க மார்கழி மாதம் சுண்டல் வாங்க வந்தாலும் கட்டுப்பிடி கட்டுப்பிடி கண்டபடி கட்டிப்பிடின்னு சொல்லி நான் பாடியிருக்கேன். அப்போ எல்லாம் எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த பாட்டு தப்பான பாட்டு,
இதுக்கு தமிழ் வாசிக்க முடியாதுன்னு சொல்லி பலர் நிராகரித்தாங்க. இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அருமையான சாமி பாட்டுன்னு எனக்கு தெரியுது. தம்பி பின்னாடி இருக்கிறியே பூரண விஸ்வநாதன், என்னப்பா திடீர்னு முழிக்க? இது புதுசாக ஒரு கான்செப்ட் என்னன்னா வந்து பூரண விஸ்வநாதனும் இன்னொரு நடிகரும் ஒரே குரலில் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சின்ன ஒரு வித்தியாசத்துல ரெண்டு பேரும் ஒண்ணா பேசிக்கிட்டாங்கன்னா அந்த இது என்ன சொல்லுவான்னு பார்ப்போம். தம்பி சொல்லு, இந்த பாட்டு எப்படி இருக்கு? எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா கிருஷ்ணா, இது சாமி பாட்டு கிடையாது, இது குத்து பாட்டு இல்ல. இதை கொண்டு வந்து கோவில்ல பாடணும்னு சொல்றீங்களே. ஆனா அது நினைச்ச ஒண்ணு எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது ரொம்ப டிஃப்ரெண்டான விஷயம். நீங்க சொன்னாலே மனுஷன்லாம் ஒரே படபடன்னு இன்னொரு தடவை சொல்லணும் போல தோணுது. ஆனா சொல்லக்கூடாதுன்னு மனசு ரொம்ப தடுக்குது. அந்த பாட்டு நான் அவுட் ஆஃப் சிலபஸ்ல விட்டுடலாமா, எப்படி விடணும்னு சொல்லி தெரியல. ஆனா இந்த பாட்டை நல்ல தீவிர கேட்கிறப்ப எப்படி கோவில்ல மாறி மாசம் 30 நாளும். தம்பி கார்த்திக்கும் விஸ்வநாதனும் சேர்ந்து பேசக்கூடாது, தனித்தனியா பேசுங்க. இல்ல ரெண்டு பேரும் ரொம்ப நாள் ஒன்னா தான் பேசிட்டு இருக்கோம். அவரு தெளிவா பேசுவாரு, நான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பேசுவேன். அவ்வளவுதான் வித்தியாசம். ரெண்டு பேரும் ஒன்னா தான் பேசிட்டு இருக்கோம். இதுல என்ன இருக்கு தப்பு? வாய்ப்பு நன்றி சார்.